நண்பர்களே, ஜிஇஆர்டி கேஸ்ட்ரோ ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ், இந்த ஹார்ட்பர்ன்கிற ப்ராப்ளம் உலகத்தில் 25% மக்களுக்கு இருக்குது. அப்போது இவங்க முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று நான் இப்போ சொல்கிறேன். இரவு உணவு அவங்க கொஞ்சம் நேரத்திலே சாப்பிட்றணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 7:30 மணிக்கு சாப்பிட்டு 10:30 மணிக்கு படுக்கணும். அல்லது சாப்பாட்டுக்கும் படுக்கிறதுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இடைவெளி விடணும். அரை வயிற்றுக்கு தான் சாப்பிட்ணும். எளிமையாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளாக இருந்தால் நல்லது. காரம், எண்ணெய், மசாலா, குருமா ஐட்டங்கள், ரொம்ப டீப்லி ஃப்ரைடு ஃபுட்டெல்லாம் தவிர்த்தரணும். ஏரேட்டட் ட்ரிங்க்ஸு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இதெல்லாம் பர்டிகுலராக நைட்டில் இருக்கக்கூடாது. நான்வெஜ் கூட தவிர்த்துறது நல்லது. ஏன்னா நம்ம நான்வெஜ்ஜில் நிறைய எண்ணெய், வறுவல் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தவிர்த்துட்டு சிம்பிளான எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவாக சாப்பிட்ருங்க. நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இறப்பையிலேருந்து அந்த உணவு சிறுகுடலுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஜிஆர்டி ப்ராப்ளமே வராது, மருந்தே தேவையில்லை. அதே சமயத்தில் நீங்கள் படுக்கிறப்போ கொஞ்சம் சரிவாக படுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. இதை கவனத்தில்